Actually, in the course of Paul's writing the Romans, he appears to be bizarre from the 9th chapter onwards. பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதி வருகிற வேளையில் 9வது அதிகாரத்திலேயே கொஞ்சம் குழப்பமானவரைப் போல காணப்படுகிறார். But of course, we could be really taken to be adjusted in the later portion of 9th chapter when we compare with the beginning verses of 9th chapter. 9வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, பின்னால் அவர் வருகிற அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் இது சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. Many Calvinists, so-called Calvinists, they don't believe, they don't really like chapter 9, the first portion, and chapter 10, the beginning. 9வது அதிகாரத்தின் ஆரம்பத்தை அவங்க விரும்புறதில்லை, 10வது அதிகாரத்தையும் கூட அவங்க அதிகமாக விரும்புறதில்லை. Why? ஏன் இந்த காரியத்தை பவுல் சொல்கிறார்? We are more comfortable with the sovereignty of God. தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில் நம்ம ரொம்ப சௌகரியமாக நல்லா இருக்கிறோம். ஆனால் ஏன் பவுல் இப்படியெல்லாம் கொண்டு போய் திரும்ப அதில் நுழைச்சிட்டு ஏதோ குழப்புறாரு? Why St. Paul introduce something which makes us to be confused? We are very comfortable with the statement, of course, when we come the later part of 9th chapter, oh, it's wonderful, God has chosen Jacob and he despised Esau. ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்துட்டார். ரொம்ப நல்லா இருக்கு. So it is God's choice and sovereignty, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அது அவருடைய சர்வேகாதிபத்தியம். So when he starts puzzled in the beginning of 9th chapter, at least he satisfies himself with the later part of 9th chapter because it says the election. அந்த 9வது அதிகாரத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை படிச்சுட்டு கொஞ்சம் குழம்பிட்டு கால்வினிஸ்ட் மெயினாக கால்வினிஸ்ட்டுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் த ட்ரூ கால்வினிஸ்ட். உண்மையான கால்வினிஸ்ட் குழப்பமாக மாட்டான். பட் இந்த அறகுறை இருக்குது பாருங்களேன், those who don't really understand what the doctrines of grace teaches, கிருபையின் சத்தியம் என்ன போதிக்கிறதுங்கிறத சரியாக தெரியாமல் இருக்கிறவங்க இதில் இதை ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. they won't take it seriously. okay, it's written, இது எழுதப்பட்டிருக்கிறது. So they will be very happy to read from almost 9-10 of 9th chapter until the end. 9வது அதிகாரம் 9-10 வசனங்கள் ஆரம்பித்து ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 10th chapter again St. Paul repeats the same confusion. பரிசுத்த பவுல் மறுபடியும் அந்த 10வது அதிகாரத்தில் அதே குழப்பத்தை மறுபடியும் கொண்டு வராரே. Why? சொல்கிறாரு 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 10th chapter 1 and 2. Brethren, my heart's desire and prayer to God for Israelis, that they might be saved. சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. வாட் இஸ் திஸ்?
He already said those who are chosen of the Lord will be saved. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Why he is again bringing all these confusions? இந்த குழப்பத்தை ஏன் கொண்டு வராரு? He say, of course he has written that all who are chosen will be saved. Then why should he write like this? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பின்ன ஏன் அவர் இப்படி எழுதணும்? Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they might be saved. சகோதர இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. Yes, still God has put the stumbling block. இடருக்கேர்வான கல் ஆண்டவர் வச்சிட்டாரு. They sought the righteousness by the commandment, by the law, so they could not get. நீதியை பிரமாணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்பினார்கள். ஸோ பெற்றுக்கொள்ளவில்லை. they want to establish their own righteousness. அவருடைய சொந்த நீதியை நிலைநாட்ட விரும்பினார். they want to show their religiosity. ரொம்ப பக்தியுள்ளவர்களைப் போல அவர்கள் காணும்படியாக அங்கே அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே பவுல் திரும்பவும் சொல்கிறாரு, ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. My heart's desire and prayer to God for Israel that they might be saved. அப்போ என்ன? why? Can we take this word or despise it? இந்த வசனத்தை, இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை விட்டுறலாமா? அது இல்லாமல் 9வது அதிகாரத்தில் வர இப்படியெல்லாம் சொல்கிறாரு. 9th chapter 9வது அதிகாரத்தில் என்னடா இப்படி பேசுகிறாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. அதாவது டீப் சாரோ. I say the truth in Christ, I lie not, my conscience also bearing me witness, the Holy Ghost, that I have great heaviness and continual sorrow in my heart. எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. அதோடு நின்றுட்டா பரவாயில்ல. 3வது வசனத்தில் 3rd verse, மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே சொல்றாரு. that I could wish that myself were accursed from Christ for my brethren, my kinsmen according to the flesh. எஸ், ரட்சிப்பே போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாரு. My salvation let it go, but they must be saved. Why should he say like this? இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. Why St. Paul should have settled? He has only written all the previous chapters that God will save only those who are elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்னு எல்லா இடத்துல சொல்லிட்டு கடைசியில் இப்போ அவங்க ரட்சிக்கப்படணும், எனக்கு துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ஏன் ரட்சிப்பே போயிட்டா கூட சரி அவங்க ரட்சிக்கப்படணும் என்றாரு. அதோடு கூட நின்று விடாமல் அந்த 10வது அதிகாரத்தில் வேற இப்படி அவர் பேசுகிறாரு, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு எனக்கு பாரம் இருக்குது. Dear people, it's our wicked heart that tries to pervert God's truth. நம்முடைய பொல்லாத இருதயம் அவனுடைய சத்தியத்தை தாறுமாறாக்க பிரயாசப்படுகிறது. Even many of the Calvinists, so-called Calvinists, are perverting the truth when they are not genuine in expounding the whole truth of God's word. அவனுடைய வார்த்தையினுடைய முழுமையான போதனையை கொடுக்காத எந்த ஒரு கால்வினிஸ்டும் சத்தியத்தை தாறுமாறாக்குகிறவன். ஜான் பனியன் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னார்னா that he often felt while preaching that he could give his own salvation for the salvation of hearers.
ஜான் பென்னியன் அடிக்கடி சொல்கிறாரு, அந்த சத்தியத்தை கேட்குறவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு தன்னுடைய சொந்த ரட்சிப்பே போயிட்டா கூட பரவாயில்ல, அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற அந்த ஒரு பாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணாராம். இதோடு நின்றுட்டா பரவாயில்ல. ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாரு, and I pity the man who has not felt the same. ஜான் பென்னினை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த விதமாக உணராத ஒரு மனுஷனை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு ஸ்பர்ஜன் வர சொல்கிறார். அப்போ எங்கே தவறு? வேர் இஸ் த ராங்? இப்போ கால்வினிஸ்ட் மற்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லாமல் வாழ்கிறது சரியா? இஸ் இட் ரைட் ஃபார் எ கால்வினிஸ்ட் டு லிவ் without the burden for souls? Many of the Calvinists, 99.8% of the Calvinists, they are not genuine and true to God's word. அவங்க உண்மையாக இல்லை, அவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இல்லை. அதனால தான் நிறைய கால்வினிஸ்ட்டை லவ்ங்கிறத பார்க்குறது ரொம்ப அபூர்வங்க. ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித், நான் நேர்மையாக பேச விரும்புகிறேன். அநேக கால்வினிஸ்ட் அன்புங்கிற வார்த்தையை பற்றி சும்மா பேலாட்டம் பேசுவாங்களே ஒழிய அவங்ககிட்ட அன்புங்கிறது இருக்காது. அன்புங்கிறது இருக்காதுங்க அவங்ககிட்ட. நான் சொல்கிறது உண்மையான கால்வினிஸ்ட் இல்லை. ஜான் பென்னியன், ஸ்பர்ஜன் போன்றவங்கலாம் உண்மையான கால்வினிஸ்ட். ஆனால் நிறைய கால்வினிஸ்ட்னு சொல்கிறவங்க அன்பு இருக்காது, ஆத்தும பாரம் இருக்காது, நோ பர்டன் ஃபார் சோல்ஸ். அதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த சத்தியத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, those who are chosen will be saved. இட்ஸ் a humbug. இது ஒரு ஏமாத்து வேலை. many preachers are doing humbug. அநேக பிரசங்கிகள் ஏமாத்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. they don't have burden for souls. ஆத்துமாக்களை குறித்த கவலை கிடையாதுங்க. ஏன்? they don't understand the love of God. அவனுடைய அன்பை அவங்க விளங்கிக் கொள்ள முடியறதில்லை. அதுதான் பிரச்சனை. they don't know that God is love. தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. they say that God is love, ஆண்டவர் அன்பாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அன்பை பற்றி அதிகமாக பிரசங்கிக்க மாட்டாங்க. they won't preach about love much. they don't preach about God's love much. அவருடைய அன்பை அதிகமாக பிரசங்கிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவனுடைய அன்பை குறித்து அதிகமாக என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்ட பொழுது சர்மன் ஆடியோவிலேயே நிறைய சர்மன்ஸ் நான் சர்ச் பண்ணப்போ இட் வாஸ் எ டிசப்பாயின்மெண்ட். அண்ட் ஐ குட் நாட் ஆல்மோஸ்ட் sermons talking about God's great love, truly what the Bible speaks. வேதம் சொல்லுகிற வண்ணமாக உண்மையான தேவனுடைய அன்பை குறித்த பிரசங்கத்தை அதிகமாக நான் பார்க்க முடியல. இட்ஸ் a great disappointment. அது ஒரு ஏமாத்து வேலை. Dear people, if you don't have burden for souls, ஆத்துமாக்களை குறித்த பாரம் உனக்கு இல்லைன்னா you are a perverted Calvinist. தாறுமாறாக்கப்பட்ட ஒரு கால்வின் உபதேசத்தை பின்பற்ற மனிதன். You try to hide behind so called the right truth. சரியான சத்தியத்துக்குள்ள நீ ஒளிச்சு கொள்ற. But truly you don't know what God's word speaks about. The love of God. தேவனுடைய அன்பை குறித்து தெரியாதனால தான் விதமாக பேசுகிறாங்க. That is the reality. இதுதான் உண்மை. Why we don't have burden for souls? ஆத்துமாக்களை குறித்த பாரம் ஏன் நமக்கு இல்லை? We don't have love for God, love for people. ஆண்டவரை குறித்த அன்பில்லை, ஆத்துமாக்களை குறித்த அன்பில்லை. Honestly I ask you, நான் நேர்மையாக அவங்ககிட்ட கேட்குறேன், do you have real burden for your soul, for souls? ஆத்துமாக்களை குறித்த பாரம் உனக்குள்ளே இருக்கா? Do you have burden for your own people? உன்னுடைய மக்களை குறித்த பாரம் இருக்கா? Your own father, அப்பாவை, your own mother, your own children, your own kinsman, உனக்கு நெருக்கமானவங்க, people who come and hear God's word here, இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவங்க, people who don't know God's word, தேவனுடைய வார்த்தையை தெரியாதவர்கள்.
Why Calvinistic teachings or churches we teach Calvinistic preaching don't have real growth in the church? சபையில் அதிகமான ஆத்துமாக்கள் சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிற சபைகளில் இல்லாத காரணம்னா உன்ன மாதிரி ஆள் தான். இட் இஸ் லைக் யூ பிகாஸ் ஆஃப் யூ டு யூ ஹேவ் a real burden. உனக்கு ஆத்துமா பாரம் இருக்கா? உண்மையாக சொல்கிறேன், how many of you really witnessed about Christ? ஆண்டவரை பற்றி நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கீங்க? யூ டோன்ட் ஹவ் லவ் ஆஃப் God. தேவனுடைய அன்பு இல்லை. யூ ஆர் பீயிங் சீட்டட் ஆர் யூ ஆர் சீட்டிங் அதர்ஸ். நீ மற்றவங்கள நீ ஏமாற்றப்பட்டிருக்கிற, அல்ல மற்றவங்களை நீ ஏமாத்துற. I happened to speak to an engineer today in a hospital. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ஜினியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். He is a Hindu man. பட் பேசும் பொழுது I told about Christ. ஆத்துமாவை குறித்து பேசினேன். Why? Somehow the word of God should reach. தேவனுடைய வார்த்தை போக வேண்டுங்க. So is it wrong with St. Paul somewhere here? பவுல் இந்த இடத்துல தப்பாக போயிட்டுருக்கிறாரா? You are going wrong. நீ தப்பாக போயிட்டுருக்கிற. Don't say that Paul is going wrong. பவுல் தப்பாக போகிறார் நீங்கள் நினைக்காதீங்க. So many Calvinistic preachers are self-righteous people. அநேக கல்வின் சத்தியத்தை போதிக்கிற பிரசங்கிகள் சுயநீதிக்காரர்கள். அநேக கல்வின் சத்தியத்தை பின்பற்றுகிறவங்க சுயநீதிக்காரர். They don't have love for souls. ஆத்துமாக்களுக்கு அன்பில்லை. சும்மா விரட்டு வாதம் தான் பேசுவாங்க. They will talk a lot of things but useless, stupid, பிரயோஜனம் இல்லாது. உன் வாழ்க்கையில் என்ன ஆத்துமாக்களுக்காக நீ உழைச்சிருக்கிற நான் கேட்குறேன். How much of you really labor for Christ? You say that I am converted, ரட்சிக்கப்பட்ட. Who said that you are converted? நீ ரட்சிக்கப்பட்ட யார் சொல்கிறது? Can God testify that you are saved? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? So is it wrong with St. Paul here? பவுல் இந்த இடத்துல தப்பாக சொல்கிறாரா? Dear people, we must know and understand. Unless you really taste God's love, you can't have such a burden for souls. ஆண்டவருடைய அன்பை நீ ருசிக்கலைன்னா ஆத்துமாக்களுக்கான பாரம் இருக்காதுங்க. ஆண்டவருடைய அன்பை நீ ருசிக்கலைன்னா மற்றவங்களை நீ நேசிக்க மாட்ட. You can't love others when you don't taste God's love. That is the problem. அதுதான் பிரச்சனை. Self-righteous boasting, சுயநீதியாக மேன்மை பாராட்டுறது. எனக்கு தெரியும், I am better than you, நான் உன்னை விட பரவாயில்ல. Never, dear friend, இல்லவே இல்லை. அவருடைய அன்பை தெரியாதனால ஆத்துமக்களை குறித்த பாரம் இல்லை. You don't know Christ. You are so selfish. ரொம்ப சுயநலமான. God loved me and saved me. ஆண்டவர் என்னை நேசித்து ரட்சித்திருக்கிறார். You are so satisfied thinking that God has showed love and you are saved. நீ ரொம்ப திருப்தியாக இருக்க, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கார், என்னை ரட்சி. But dear people, unless it is being reflected in your life and action, how could you say that you, God's love has really touched you? நான் கேட்குறேன், நீ உண்மையாக ஆண்டவருடைய அன்பு உன்னை சந்தித்திருக்குன்னு சொன்னால், மற்றவங்களை குறித்து அன்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ எப்படி சொல்கிற ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் சுவைக்கிறேன்றது? நெவர், டியர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லவே இல்லைங்க. பரிசுத்த பவுல் ரோமரில் எவ்வளோ காரியங்களை we have been dealing with the depravity of man, மனுஷனுடைய விழுந்து போன தன்மையெல்லாம் பார்க்குறோங்க. Dear people, that's why in 8th chapter he talks about God's love. 8வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. அதாவது reflecting God's love only makes you to have so burden for souls. அவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறதன் மூலமாக மாத்திரம்தான் ஆத்துமக்களை குறித்த பாரம் இருக்குங்க.
இல்லைன்னா நம்ம என்னென்னா நிறைய இட்ஸ் வெரி சேட் டுடே, ரொம்ப துக்ககரமான சோ கால்டு ரிஃபார்ம்டு பீப்புள். ரியலி ஐ ஆம் ஃபெட் அப் வித் சச் பீப்புள் வென் ஈவன் சம்டைம்ஸ் வென் ஐ டாக் வித் பீப்புள். சில இடத்துல பேசும் பொழுது நான் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஈவன் அவர் ஓன் fellowship preachers, many times when I hear them talking, I am really fed up with them. fellowship pastors நிறைய பேர் பேசும்பொழுது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. காரணம், not understanding God's love. They boast about their own religion and knowledge of truth. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா சரியில்லையே. லைஃப் இஸ் நாட் அப் டு த மார்க். பட் ஐ யூஸ் டு பி வெரி கிளியர் இன் த பாஸ்டர்ஸ் மீட்டிங். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை நான் நிறைய சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்கன்னா, ஐ யூஸ் டு எவ்ரி பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஐ யூஸ் டு சே, ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதான் சொல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நாட் நோயிங் த ட்ரூத் இஸ் நாட் சால்வேஷன். சத்தியத்தை அறிந்திருக்கிறது ரட்சிப்பு இல்லைங்க, சத்தியத்தின்படி நடக்கிறது தான் ரட்சிப்பு. வாக்கிங் அக்கார்டிங் டு த ட்ரூத் இஸ் சால்வேஷன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ மஸ்ட் திங்க் அபவுட் தட். அப்போ நான் என்னை பற்றி நான் ஆராய்ந்து பார்க்கணும். இஃப் யூ ஆர் ட்ரூலி எ மேன் ஹூ இஸ் சேவ்ட், நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், when God's Spirit is in you, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்குமானா, நிச்சயமாக when the God's word is being quoted, தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, you will examine yourself, உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்ப. But when you are an empty vessel thinking that you know God's truth, தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற வெறுமையான நீ பாத்திரமா இருக்கணும்னா, God's word, you will take God's word which is palatable to you and which is agreeable with you, with your way of knowing God's truth. நீ எப்படி சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற பாருங்க, அந்த விதத்தில் மாத்திரம் நீ சத்தியத்தை எடுத்துக்கொள்ள பார்ப்ப, மற்றதெல்லாம் நீ விட்டுடுவ. So 8th chapter St. Paul speaks of God's great love. பரிசுத்த பவுல் தேவனுடைய பெரிதான அன்பை குறித்து பேசுகிறார். See 8th chapter, take 8th chapter, 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். God's love பற்றி அவர் பேசுகிறார். அதாவது இன்றைய கிறிஸ்தவம் உண்மையாக சொல்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் தான் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ ஊழியத்துக்கும் யார் தடைன்னா கிறிஸ்தவர்கள் தான். நீயும் நானும் தான் தடை. உண்மையாலுமே சொல்கிறேன், யூ அண்ட் ஐ ஆர் த ஹிண்டரிங் பிளாக்ஸ். உங்களை என்னையும் பார்க்கும் பொழுது, ஓஹோ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இஸ் இட் ஒன்லி த கிறிஸ்டியன் லைஃப்? இஃப் அட் ஆல் திஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் திஸ், ஐ டோன்ட் வாண்ட். இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி இந்த சகோதர இந்த சகோதரி நீங்கள் காட்டினா எனக்கு அபதமான ஒரு வாழ்க்கை வேண்டாங்க. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு மனமாற்றம், a real heart change, a real love and concern for souls, ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறை, dedication for God's ministry, அவனுடைய ஊழியத்துக்கான அர்ப்பணிப்பு. பாருங்க, யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. there is no need for you to see. God sees you. தேவன் உன்னை பார்க்குறார். உன் வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக வாழணுன்ற ஒரு வாஞ்சை இல்லைன்னா, if you don't have a desire that I should live life pleasing to him, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்களே. this is not Christian life at all. நீ மனுஷனுக்காக வாழ்கிற, are you living for man? that is not Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்களே. மனுஷனுக்காக நீ வாழ்கிறது போது அதில் என்ன பிரயோஜனம்? அப்சல்யூட்லி ஜீரோ. அது ஒன்றுமே சைபருங்க. நான் இஃப் சப்படி சே ப்ரைஸ் மீ, ஓ ஹி இஸ் அ குட் பிரதர், a religious brother, இந்த பிரதர் ரொம்ப நல்ல ஆவிக்குரிய பிரதர், ரொம்ப ஆவிக்குரிய சகோதரன் அப்படின்னு மற்றவங்க பேசுறதுக்காக நான் வாழ்கிறேன். இல்லை, வாட் காட் சேஸ் அபவுட் மீ, தேவன் என்னை பற்றி என்ன சொல்கிறார்?
But God speaks about me. தேவன் என்னை பற்றி என்ன பேசுகிறாரு? Can he say that he is a true child of God? இந்த இவன் என்னுடைய தேவனுடைய பிள்ளை, உண்மையான பிள்ளை. He is trying to live his best for my glory. தன்னுடைய மகிமைக்காக எவ்வளோ முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Dear people, these days many Christians live for others. மற்றவங்களுக்காகத்தாங்க அவங்க வாழ்கிறாங்க. That they should be praised by others. மற்றவங்களால் போற்றப்படணும். அல்லது they do things because others should not misunderstand me. என்னை தப்பாக மற்றவங்க நினச்சிடக்கூடாது, ஆகவே நான் செய்யணும். I tell you, dear friend, when we really know the love of God, அவனுடைய அன்பை அறிஞ்சிட்டா உன்னை அது உந்தி தள்ளிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. No need to push you. No need to say, oh, you must do this, you must do that. இதை செய்யணும், அதை செய்யணும், இல்லைங்க. அதான் வேதம் சொல்லுது. Spirit, there is no need even to teach. போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். So how my life before God, தேவனுக்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருக்குது? Do I fail God in my words? என்னுடைய வார்த்தையினால் நான் தவறனா? Do I fail God in my zeal for Him? அவருக்கு அர்ப்பணிப்புக்காக நான் தவறனா? Do I like the praises of man instead of the praises of God? தேவன் என்னை துதிக்க, தேவன் என்னை கனப்படுத்தணுங்கிறத விட மனுஷன் என்னை கனப்படுத்தணுங்கிறத நான் விரும்புகிறேனா? Surely we will examine. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Dear people, it is God's plan. It is true. இது அவருடைய திட்டம், அது உண்மைதான். He has chosen the people and He will save them. அவளை ரட்சிப்பார். But that doesn't mean that you should live, because the Bible says that God will save those who are elect without any burden for souls. ஆண்டவர் உண்மைதான், ஆத்துமாக்களை தெரிந்து கொண்டவர் ரட்சிக்கிறார், உண்மைதான். அதில் நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லை. அதனால் நீ அவர் ரட்சிப்பார், நீ ஆத்ம பாரம் இல்லாமல் வாழ்கிறேன்னா வாட் கிறிஸ்டியன் யூ ஆர்? என்ன ஒரு கிறிஸ்தவன்? யூ ஆர் அ லேசி ஃபெலோ, ஒரு சோம்பேறி. ஜெபிக்க உன்னால் தெரியறதில்லை. யூ டோன்ட் ஹவ் லைஃப் ஃபார் ப்ரேயர். உன்னுடைய வாழ்க்கையில் ஆத்ம பாரம் இல்லை. I tell you, dear friend, we are hypocrites. நம்ம மாயமாலக்காரருங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் மாயமாலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெளியே ஒன்று, உள்ள ஒன்று. We are outside different, inside completely different. So that is why we don't have burden for souls. ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. பவுல் ஏங்க சொல்கிறாரு? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ constraineth me. Dear people, actually we are going to deal how to love others. But in the meantime, we have some sermons how to love God. So probably it may take some weeks together for us to go for that. பிறனை எப்படி நேசிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம பிரசங்கங்களை கேட்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஆண்டவரை நான் எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறது குறித்த காரியம் அடுத்து நம்ம தலைப்புக்கு போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் டு ஹாவ் எ லைஃப் ஆஃப் பீஸ் அண்ட் ஜாய், தேவனுடைய சந்தோஷம், சமாதானம் உன் வாழ்க்கையில் இருக்கா? டு யூ ஹாவ் த பீஸ் அண்ட் ஜாய் இன் யுவர் ஹார்ட்? உலகத்தில் உனக்கு சந்தோஷம், சமாதானம் இருக்கா? Dear people, God's peace and joy could never be taken away from a Christian. ஒரு கிறிஸ்துவனிடத்தில் இந்த சந்தோஷம், சமாதானம் எடுக்கப்பட்டு போக முடியாது. பிகாஸ் ஜீசஸ் said, I give my peace. என் சந்தோஷத்தை கொடுக்குறேன், என் சமாதானத்தை கொடுக்குறேன். I give joy with all its fullness. முழுமையாக நான் கொடுக்குறேன்றார். ஒரு கிறிஸ்தவம் அதை அனுபவிச்சுட்டு இந்த உலக சிற்றின்பத்துக்காகவும் the pleasures of the world, ஐயோ நான் என்ன பண்ணுறது, what shall I do, what shall I eat, நான் பணம் என்ன பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, இதை பண்ணுறது,
always thinking about money, this world, that world, this. ஒன்றும் நம்ம சாக போகிறதில்ல. We will never die. Even if we eat, we don't eat for 1 day or 2 days, 3 days. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சாப்பிடலன்னா கூட ஒன்றும் சாக போகிறதில்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படியே வாழ்ந்து பழகிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்தவன்ற போர்வையும் போத்திக்கிறோம். On one side we say that we are Christians, on the other side hypocrites, மாயமாலக்காரர்கள். அப்போ எப்படிங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நான் கேட்குறேங்க. How God will bless you. அதனால தான் இந்த மாயமாலத்திலே வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பார்க்கவே முடியறதில்ல. That is why we could not see God's blessing truly in our lives. That's the problem. God's hand is not shortened to bless us. ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு குறுகி போகல. உண்மையாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. God's hand is there. But because we lived like this, on the one hand hypocrites, on the other hand so called Christians, ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களை போல நடிக்கிறோம், இன்னொரு பக்கம் மாயமாக்கால். So we pray, Lord, you must take away this problem. இந்த பிரச்சனையை தீர்க்கணும். Lord, you must help me in this. ஆண்டவர் இதில் அதை உதவி செய்ய வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்ம சில காரியங்கள் நமக்கு நடந்த உடனே some things happens, we are happy, சந்தோஷப்படும். Suppose when things go wrong, we are upset. நம்ம நினைச்சு ஒன்று செய்கிறோம், we try to do one thing according to our plan, நம்ம பிரச்சனை ஏமாத்து. But when things go wrong, காரியம் மாற போகும் பொழுது we are upset, அப்படியே குழம்பி போய்டுறோம். Is it the joy and peace of God? இதுதான் தேவனுடைய சமாதான சந்தோஷமா? இல்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி நான் ஒரு வாலிபன்ட்டாக தான் பேசுகிறேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஐ ஆம் ஹாப்பி. மனரமியமாக இருக்க இது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியம். You must learn when you understand God's love. தேவனுடைய அன்பை அறிந்திருக்கும் பொழுது you will understand that I should love God and please God. தேவனை நான் நேசித்து அவருக்கு பிரியமாக வாழணும். மனுஷனுக்கு பிரியமாக வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? Is there anything use if I just please men? ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். God surely will honor. அதனால தான் 8வது அதிகாரத்தில் இங்கே கொண்டு வந்து பேசுகிறாரு. அவனுடைய அன்பை குறித்து எவ்வளோ கஷ்டம் வருதுன்றாரு, எவ்வளோ பாடு வருதுன்றாரு. ஆனால் கூட 35 5th verse 8th chapter Romans 8:35, ரோமர் 8:35, Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 35, Who shall, actually in English it's as it is written, for thy sake we are killed all the day long, we are accounted as sheep for the slaughters. 35 உம்மது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், ஆண்டவரே நாங்கள் கொல்லப்படுறோன்னு ஒரு நிலை இருக்குது, நாங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல இருக்கிறோன்னு எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of God? ஆகவே பவுல் அந்த எழுதும் பொழுது அந்த இருதயத்தினுடைய ஆதாங்கம் அப்படியே அவருக்குள்ளே வருது. The love of God. அந்த ஆதாங்கம் வர்றதுனால தான் ஆத்தும பாரத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து இணைக்கிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறார்களை முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். I am so certain that nothing could separate.
ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு எழுதுகிற நேன் ஆல் தீஸ் திங்ஸ் we are more than conquerors, எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வெற்றி கொள்ளுகிறலாம் இருக்கிறோமே. பிரதர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா நம்ம கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை சரியாக இல்லை, என் வாழ்க்கை சரியாக இல்லை. டோன்ட் எக்ஸ்கியூஸ் அட் ஆல். சாக்கு போக்கு சொல்லாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பலம் இருக்குன்னு எங்கேயும் சொல்லலை. God doesn't say that you are strength to live righteously. நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குள்ள பலம் உனக்கு இருக்குன்னு வேதம் சொல்லலை. நான் பலம் தர்றேன்றார். ஐ கிவ் யூ ஸ்ட்ரென்த். ஆகவே தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, the Lord Jesus who strengthened me. பவுலை பலப்படுத்த உன்னை பலப்படுத்த மாட்டாரா? The one who strengthens Paul, will he not strengthen you to live a righteous life? நீதியான வாழ்க்கை வாழ உனக்கு பலப்படுத்த மாட்டாரா? You don't ask it. அதற்காக நீ கேட்கறதில்லை. You don't feel guilty about your own selfish nature. சுயநலமான உன்னுடைய சுபாவத்தை விட்டு, சுபாவத்தை பற்றி நிறைய நீ குற்ற உணர்வே. இன்னொரு, இந்த கால்வினிஸ்ட் எல்லாம் செல்ஃபிஷ் பீப்புளுங்க. செல்ஃபிஷ் பீப்புள். உண்மையாக நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த கால்வின் கொள்கைகளை பின்பற்றுகிற மக்கள், ஐ எம் நாட் டெல்லிங் ட்ரூ கால்வினிஸ், ஆஃப் பேக்ட், வேகாத அறகுறையானது. ஐ எம் வெரி சாரி டு சே மோஸ்ட் 90% ஆஃப் த Calvinists are off-baked. 90% கால்வினிஸ்ட் அறகுறையானது. எப்போவுமே நிறைய குடும்பம் தழும்பாதுங்க. நிறைய குடும்பம் தழும்பவே தழும்பாது. ஐ நோ எ ப்ரீச்சர் இன் ஏர்லி டேஸ். ஆரம்ப நாட்களில் இஸ் எ ஃபாரினர், is a Tamil speaking man but living in a foreign country. ஒரு தமிழ் பேசுகிறவர் தான் வெளிநாட்டில் வாழ்கிறார். ஆரம்பத்தில் இங்கே சேலத்தில் கூட்டங்களெல்லாம் நடத்துவார். he used to come and conduct meeting. I used to arrange meetings. அதுக்கு பின்னால் அவரை ஒரு லாட்ஜில் தங்க வைப்போம். we used to ask him to stay in a lodge. He is from a foreign country. He goes around many countries. நிறைய நாடுகளுக்கு போகிறார். அவர் மணிக்கணக்காக உட்காந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். He used to talk hours together. என்ன பேசிகிட்டு இருப்பார்னா, ஆல் காசிப். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஐ டெல் யூ, திஸ் கால்வினிஸ்ட் ஆர் குட் காசிப்பர்ஸ். நான் சொல்கிறேன், அது உண்மையாக சொல்கிறேங்க. நல்லா அந்த கோல், இந்த அவன் சரியில்லை, இவன் வேலையாகவே போயிடுச்சுப்பா. திஸ் இஸ் ஹிஸ் மெயின் ஒர்க் அந்த காசிப். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஐயா, நீ சரியில்லைங்கிறத நீ விளங்கிக்க மாட்டேங்கிறியே. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் ரைட். எனக்கு மணிக்கணக்காக பேசுவாருங்க. ஹீ வில் டாக் ஹவர்ஸ் டுகெதர். ஒரு 2 முறை தான் அவர் இங்கே 2-3 முறை நம்ம கொல்லிமலையில் ஒரு தடவை மீட்டிங், ஃபஸ்ட்டு மீட்டிங்கே கொல்லிமலையில் தான். இங்கே ஒரு 2 டைம்ஸு. அப்புறம் நான் யோசித்தேன், இது நமக்கு சகிக்கவே முடியாது. ஐ கான் பேர் வித் திஸ். அது சொல்கிறதெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. ஐ கான் பி. என்னடா இது பெரிய நியூசன்ஸாக இருக்க. அதுக்கு பின்னால் நான் கட் பண்ணிட்டேங்க அதை. ஐ கட் இட். He is a very good writer, a very good preacher, நல்ல பிரசங்கம் பண்ணுறவர், எழுதுகிறவர். பட் வாட் இஸ் த யூஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பிரயோஜனம்? கால்வினிஸ்ட் ஆர் வெரி குட் காசிப்பர்ஸ். நீங்கள் சரியாக பாருங்கள், நிறைய பத்திரிக்கையில் கூட நல்ல அந்த ஊர் கதை பேசுகிறதுல கெட்டிக்கார ஆட்கள். அவன் அதில் they have such a great delight. அதில் என்ன ஒரு சந்தோஷம். அவன் சரியில்லை, அவன் சரியில்லை பேச, ஐயோ அதுக்கு நீ துக்கப்பட்டால் பரவாயில்ல. அதை விட்டு அதுக்காக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நான் தான் சரி. Dear people, that is not the gospel.
தட் இஸ் நாட் த ட்ரூத். சத்தியம் அது இல்லைங்க. சென்ட் பால் என்ன ஒரு பாரத்தை சொல்கிறாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையாக இருக்கின்றார். 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் அவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ வேதனையாக இருக்குது. I have great heaviness and continual sorrow. ஐயோ, இந்த ஆத்மா மரித்தா எங்கே போகும்? Where will this soul go? எங்கே போகும்? Dear people, many times I used to ரோட்டில் போகும்போது நான் ஆட்களெல்லாம் பார்க்க முடியாது. ஐயோ, இந்த ஆத்மா நரகத்துக்கு தானே போகும். ஐயோ, this soul will go to hell. Because the Bible speaks. I believe the Bible. வேதத்தை நம்புகிறேன். வேதம் சொல்லுது. St. Paul says, I have such a heavy burden. காரணம் என்னன்னா, the love of Christ. கிறிஸ்துவின் அன்பு, என்ன சந்தித்த அன்பு, என்ன மாற்றின அன்பு. It touched me and saved me. In what way am I worthy for this grace? இந்த கிருபைக்கு நான் எந்த விதத்தில் பாத்திரவான்? ஐயோ, அந்த அன்பு நான் சந்திக்காமல் இருந்தால் இன்றைக்கி நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. I don't know where will I be. Sometimes I used to think, because of my sinfulness, பாவத்து நிமித்தமாக நான் யோசித்தெல்லாம் பார்க்கும் பொழுது நான் எங்கே இருந்திருப்பேன்னே எனக்கு தெரியாது. I don't know where I would be. So God sought me and saved me. என்னை தேடி ரட்சித்து வந்தார். So when I know and understand God's love, தேவனுடைய அன்பை அறிந்து நான் விளங்கிக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தாங்க ஆத்ம பாரம் இருக்கும். Those who have understood God's love for him, அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளும் பொழுது மாத்திரமே. Those who understand the sufferings of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, actually we love of God we cut short. Last time even the sufferings, the love of Jesus I cut short because continuing on the same topic probably it may not edify many. It's difficult for people who are not able to understand it fully. அவனுடைய அன்பை சரியாக முழுமையாக விளங்கிக்கொள்ளாத ஒரு நிலையில் அதை நான் தொடர்ந்து பேசிகிட்டே போகும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் குறைச்சிட்டேன். But how we thought about love, God's love, அவனுடைய அன்பு, Christ's love, கிறிஸ்துவின் அன்பை எப்படி நம்ம சிந்தித்தோம்? Why should he come as a babe? வறண்ட நிலத்தை துளிக்கிற போகிற அவர் ஏன் வரணும்? Why should he come? அப்படியே வரணும் இந்த dry ground as a sprout. It is just for sake of love. அந்த அன்பு. அதனால Jesus expressed his love in the gospel. நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். பிதா என்னை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன். I love as the Father loves me. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வசனம் தாங்க அவனுடைய அன்பை குறித்த சிந்திக்கக்கூடிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது. That one verse made me to think, if Jesus loves me as he is being loved the Father, loved by the Father. கிறிஸ்து பிதா என்னை நேசிக்கிறது போல உங்களை நேசிக்கிறேன்னு யோவானில் சொல்கிறாரே, அப்போ என்னை எவ்வளவுக்கு அவர் நேசிக்கிறார். அந்த one verse made me to open the floodgates of God's love. அவருடைய அன்பை விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியத்தை நான் விளங்கி கொண்டேன். தட் ஈவன் நவ் ஐ பிலீவ் தட். அதை நான் நம்புகிறேன். என்னை முடிய நேசிக்கிறார். He loves me till the end. நான் பாவம் செய்தேன், ஆனால் என்னை தண்டிக்க உள்ள அவர் சிட்சித்து திருப்புறார். என்னை கைவிட மாட்டார். He will never leave me even if I sin. நான் பாவம் செஞ்சால் கூட என்னை சிட்சிக்கிறார், ஆனால் என்னை ஒரு நாளும் விட மாட்டார். He will never leave me. What an assurance it is. என்ன ஒரு நம்பிக்கை. Doctrines of grace is such a great encouragement to a Christian. The doctrines of graceங்கிறதுங்க ஒரு அவ்வளோ பெரிய ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சத்தியங்க. என்ன, நான் 17 வருஷம் சத்தியம் தெரியாதனால நான் அலைமோதி கொண்டிருந்த என்னுடைய ஆத்ம பாரம் எனக்கு தான் தெரியும். I know how I was suffering 17 years because I didn't know the right truth. God saw my yearnings. Of course it is not mine. தேவன் என்னுடைய வாஞ்சை அறிந்திருந்தார்.
It is His grace, amazing grace, that He brought me out from that. அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். I tell you, dear friend, I don't know how God worked in me. It's a great mystery. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கிரியை செய்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ரகசியங்க. Mere one book, I don't know how I was touched by that book even now. In what way, in what verse, I could not explain. Spurgeon's checkbook, ஸ்பர்ஜனுடைய விசுவாச கலைஞர் அந்த புத்தகத்தில் எந்த பகுதியில் எந்த காரியத்தில் ஆண்டவர் என்னை திருப்பினாருங்கிறது எனக்கு தெரியல. பட் it made such a revelation that it opened the path to understand God's amazing redeeming love. மீட்கும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வழியின் திறவுகோலாக அதை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். Dear people, one thing I could say, நான் ஒன்று சொல்ல முடியும். If God would not have revealed this truth to me, this truth, இந்த சத்தியத்தை ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தா, I would have been in the same sin, continuing in the same sin for so many years. நான் அதே பாவத்தில் அநேக வருடங்கள் மூழ்கித்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேங்க. I didn't know the way out to come out from my sinfulness. பாவத்திலிருந்து வெளிவர வழி தெரியல. When I talk to people, they say go and pray. ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது போய் ஜெபம் பண்ண, God will speak to you. No deliverance, dear people. ஒன்றும் விடுதலை இல்லை. But I tell you, this is an amazing truth. I tell you, this is the greatest privilege I could say, that God has revealed His truth. இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக. அவன் தான் பவுல் சொல்கிறான், இந்த அன்பை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆத்தும பாரம், burden for souls. இங்கே ஆத்தும பாரமுள்ள ஆத்துமாக்கள் இருந்தால் இந்த சபை இப்படி இருக்காது. If suppose you who are coming here are people with burden for souls, ஆத்ம பாரம் இருக்கிற மக்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த சர்ச் இப்படி இருக்க முடியாது. Even though I was an Armenian, I labored for souls. ஆத்மாக்களுக்காக நான் உழைத்தேன். God honored it, அதை கனப்படுத்தினார். Wherever I went, I testified God's love. எங்கே போனால் அவனுடைய அன்பை. ஒரு பாத்திரம் கடைக்கு நான் சமைக்கிறதுக்காக ஒரு அலுமினிய பாத்திரம் வாங்குவேன். ஒரு அலுமினிய பாத்திரம். I went in Chengalpet. I testified Jesus. இயேசுவை பற்றி சொன்னேன். He is a nominal Christian from south. தெற்கத்தியிலிருந்து வந்தவர். அடுத்த வாரம் அவர் வந்தார் சர்ச்சுக்கு. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வீடு எல்லாமே அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாமே 30 பேருங்க. இன்றைக்கும் அந்த சர்ச்சில் அந்த சபையினுடைய அந்த மக்கள் இருக்கா. These people are there in the church. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சேலம் LEFல எத்தனையோ பேர் வந்தவங்க அந்த நாட்களில். நான் என்னுடைய ஃப்ரெண்ட் வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு we went round and won souls for Christ. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாங்க. Dear people, உண்மையான அன்பு இருந்தால் தான் ஆத்தும பாரம் இருக்கும். ஆத்தும பாரம் இல்லைன்னா அது பாவம், sin. பாவங்க அது. நீங்கள் ரொம்ப நீதிமானாக நினச்சிட்ருக்க. யூ திங்க் தட் யூ ஆர் வெரி ரைச்சஸ். நெவர். ஆத்தும பாரம் இல்லாதவங்க சபையில் இருக்கிறதும் ஒன்று, இல்லாததும் ஒன்று. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பீப்புள் வித்தவுட் செல்ஃபிஷ் பீப்புள்? சுயநலமான மக்கள். உனக்கு ஆத்தும பாரம் இருக்கா? உடைய வாழ்க்கையில் ஆத்தும பாரம் இருக்கா? அதனால தாங்க சபை வளர மாட்டேங்குது. இந்த சீர்திருத்த சபைகள் வராத காரணம், உட்கார வச்சு அவங்கள சும்மா சாணி போட்ட மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்கள இதே டாக்டர்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு, ஒன்றும் டம்மி பீசஸ், ஒன்றும் உதவாத மக்களை போல் உட்கார வச்சுட்டு, we don't know whether they will go to hell or heaven. பரலோகம் போங்களா நரகத்துக்கு போங்களா அதுவும் தெரியாது. I am very frank. ஆகவே நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு ஆத்ம பாரம் இல்லாமல் நான் வாழ்கிறேன். பவுல் அது ஆக்சுவலாக நமக்கு நேரம் இல்லை. அவர் சொல்கிறாரு, இடைவிடாத அது ஜபம் வேறு, அதுக்காக நான் வாஞ்சித்து ஜபம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு பாருங்களேன். அப்போது ஹவ் மச் பாருங்கள், ப்ரேயர் லைஃப்
அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது தனி இல்லைங்க, இட்ஸ் ஆல் இன்கார்பரேட்டட், ஒன்றுக்கு ஒன்று இணைந்து. அந்த பாரம் இருந்தால் தான் நம்ம அந்த ஜபம் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் ஆத்மா பாரத்தோட ஜபம் பண்ணுறீங்க? ஒருவேளை ஆன்லைனில் கேட்குறவங்களும் சரி, நம்மளும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒன்று, கர்த்தரை நாம் கனப்படுத்தாமல், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார்னு எதிர்பார்க்கறது நியாயமே இல்லைங்க. தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை பாருங்கள், ஸ்பர்ஜன் அழகாக சொல்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பாரு, அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைன்னு சொல்கிறார். win souls and see the joy in that, and there is no other joy compared with that joy என்றார். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதனால நம்ம அந்த சந்தோஷமே நமக்கு இல்லை. we don't go and testify about Christ. கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு துடிப்பு இல்லை. அந்த சமாரிய ஸ்திரீ போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறா. சமாரிய ஸ்திரீ when she understood God's love, a sinner like me, என்னை போன்ற ஒரு பாவிக்கு இவ்வளோ பெரிய அன்பா. நம்ம உட்காந்து பாருங்கள், ஏன் உலக கவலை அதெல்லாம் நம்மளை பீடை பிடிச்ச மாதிரி இருக்குது தெரியுங்களா? ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இதில் இப்படியே இருக்க தெரியுமா? ஆத்தும பாரம் இல்லை, அவனுடைய அன்பை குறித்து அவருக்கு நன்றி செலுத்துகிற காரியமெல்லாம் இல்லாத பொழுது தான் இந்த பீடையெல்லாம் நம்மளை பிடிச்சிட்டு ஆட்டி படைக்கும். அதுதான் உண்மை. திஸ் இஸ் ஆல் த ட்ரூத். ஐம் வெரி ஃப்ராங்க். ஆகவே நம்ம ஆராய்ந்து ஆண்டவரே, நம்முடைய அன்பை உண்மையாக அறிஞ்சிருக்கிறேன்னா, நம்முடைய அன்பு இருந்தால் எனக்கு ஆத்ம பாரம் இருக்கும்னு நான் பார்க்குறேனே, எனக்கு ஆத்ம பாரம் இல்லையா? ஜெபம் பண்ணுவேங்க. உண்மையாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சரியில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னை போல் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரான், ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தியிருக்கான்னு சொல்ல முடியுமா? இயேசுவுக்காக ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாவாவது நான் ஆதாயப்படுத்தியிருக்கேன். நான் இந்த சர்ச்சுக்கு 5 வருஷமாக வரேன், நான் உண்மையாக ஆதாயப்படுத்தியிருந்த ஒரு 5 ஆத்மா இருக்கும் இல்லையே? நம்ம அப்போ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா? மாறாய் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, நமக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படியே இல்லை ஒன்று, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியமாக உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது, உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பின்னால் அவருடைய காரியங்களை செய்வார். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஜெபம் பண்ணுறோம், கேட்குறதில்ல, இது பண்ணுறது, இப்படியே வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கை அல்டிமேட்டாக ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சரண்டர், என் வாழ்க்கையை நீர் மன்னித்து என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உமக்கு ஆத்ம பாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன், உமக்கு பிரியமாக வாழலை. என் வாழ்க்கையில் அதே பாவம், அதே எத்தனை வருஷமாக எத்தனை காரியமாக அதே பாவத்தை சொல்லி சொல்லி நான் அறிக்கிட்டு நான் மனம் திரும்பிகிட்ருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக எங்கே இருக்குது, எனக்கு உதவி செய்ய நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பவுலை போல நம்மை மாற்றுவார். இந்த ஆத்தும பாரம், தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அது பிரயோஜனமாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் சரி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். எந்த வல்லமை? பாவத்தின் மேலா வல்லமை, உன்னை வெறுக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய வல்லமை, அவர்களுக்காக ஜெபிக்கிற வல்லமை. நீ பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தை வல்லமையில் தான் இருக்கும். அவங்க கேட்குறவங்க கூட ஒரு நிமிஷம் நின்று பார்த்து அசைக்கப்படுவார்கள். இல்லைன்னா நம்ம மணிக்கணக்காக பேசினா கூட, ஊழியம் செஞ்சால் கூட, அல்லது சண்டே கிளாஸில் செஞ்சால் கூட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. உண்மையிலே நம்முடைய ஊழியங்கள் எந்த அளவுக்கு பலனுள்ளதாய் காணப்படும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்மை நாம் நிதானிக்கிறது அவசியம். ஆகவே நாம் தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி என்னை குறிந்த ஆண்டில் ஒரு புதிய திருப்பத்துக்குள்ளாக நீர் கொண்டு வாரும். நமக்கு இந்த ஆண்டினுடைய அந்த காலாண்டு பகுதி எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறட்டும். என்னை மன்னியும் ஆண்டவரே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஒரு உண்மையான மாற்றம் இல்லாததுனால அநேகர் எங்கள் வாழ்க்கையினால் கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கப்படலை ஆண்டவரே. இந்த சமாரிய ஸ்திரீயை சொன்ன பொழுது இந்த கிராமமே அவளை பார்த்து வந்தது.
பிறகு சொன்னாங்க, அவருடைய வார்த்தை கேட்டதுனால எங்கள் வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக ஒரு கவர்ச்சிக்கிற ஒரு காந்த கல்லை போல அவருடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. எவ்வளோ காலம் நாங்கள் எங்களை நாங்கள் ஏமாற்றிக்கொள்வோம். உம்மை முதலாவது நாங்கள் வைக்காத பொழுது நீர் எங்களுக்காக காரியங்கள் எல்லாம் செய்வீர்ங்கிறத நாங்கள் எப்படி ஆண்டவரை சொல்ல முடியும்? நம்பிக்கையா? நான் ஆண்டவரை கனப்படுத்தலை, ஆண்டவரை முக்கியமாக முதலாவது வைக்கலை, என் குறைகளெல்லாம் நான் சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கலை. என் மன்னியும் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்க வேளையில் எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னிக்கும்படியாக இடத்துல தாழ்த்தி வருகிறோம். எங்களுடைய ஆத்தும பாரமற்ற வாழ்க்கை, உம்முடைய அன்பை குறித்த விளங்காத வாழ்க்கை, உமக்காக சாட்சியாய் வாழாத வாழ்க்கை எவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. ஆனால் அவருடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இல்லை, தேவனுடைய விடுதலை எங்கள் வாழ்க்கையில் இல்லை, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய காரியங்களில் உண்மையான வெற்றி இல்லை. எங்களை ஒரு தோற்று போனவர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுடைய இரட்சகர், மீட்பர், தேவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாலுமே அவருடைய அந்த அன்பினுடைய காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. இங்கே சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி வேணும்னு சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்துவதினாலன்றி சேமம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு சேமம் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நெருக்கங்கள் இல்லை. ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கிறார்? ஏன் இடைப்பட மாட்டேங்கிறார்? ஏன் செயல்பட மாட்டேங்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து வாழும் பொழுது எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உம்முடைய அருமையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே எவ்வளவு மிளிர்கிற விலையேறப்பெற்ற வைரம் போல இருக்கிறது ஆண்டவரே. நான் உன்னை கைவிடுமேற்று விலகுதுமில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்போ ஏன் நாங்கள் வல்லமையில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டோம்? ஏன் நாங்கள் ஒரு சாட்சியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அநேக காரியங்களில் பேசுகிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையின் சாட்சி இல்லாததுனால அது எல்லாம் ஆண்டவரே வீணாய் போயிடுது, எடுபட்டு போயிடுது. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களெல்லாம் நீர் மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்க உதவி செய்யும், ஒரு புதிய விடுதலைக்காக வாஞ்சிக்க உதவி செய்யும். நாங்கள் வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது. நாங்கள் உமக்காய் வாழுகிற வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை பேசட்ட ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை இதை குறித்து உண்மையான விதத்தில் தெளிவுபடுத்திட்டு ஆண்டவரே. அதற்கு புறம்பான எல்லாவற்றையும் எங்களை எடுத்து போடும். அருமையான சகோதரி சோருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி வேண்டும் ஆண்டவரே. இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறீர். எங்களுடைய கஷ்டங்களில், இக்கட்டுகளில் போதுமான கிருபை நீர் தராமல் விடுகிறவர் அல்ல ஆண்டவரே. நீர் அநீதி உள்ளவர் அல்ல ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வேதனையிலும், வருத்தத்திலும், ஏமாற்றத்திலும், சலிப்பிலும் வாழும்படியாக நீர் விரும்புகிறவர் அல்ல. நீர் மனதுருகுகிற கர்த்தர். திரளான மக்களை பொறுத்து மனது உருகினீர் ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ காலம் இப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவை போல் எங்களை மாற்றும். யாரை முன்குறித்தாரோ அவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடியில் நடக்கும்படியாக எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீர். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியங்களை குறித்து அதிகமாக மக்கள் சிந்தித்து தங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புரவாக்க மனதிருப்பதில்லை ஆண்டவர். கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்கு இந்த சபை ஒரு உத்தரவாதி, பொறுப்பாளி ஆண்டவரே. காயினை போல நாங்கள் துடைத்து போடுகிறதை போல போய்கொண்டிருக்கிறோம். ஆபேல் எங்கே என்று கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறோம். இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பட்டணத்துக்கு நாங்கள் கணக்காளி ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கணக்காளியாக இருக்கிறோம். எங்களை மன்னித்து இந்த நாட்களில் இந்த சபையில் உண்மையான மனமாட்சி வேணும் ஆண்டவரே. இல்லைனா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இதே மாதிரி போய்கொண்டே இருக்கும். இதே மாதிரி நாங்கள் ஏதோ சில பாவங்களை அறிக்கையிட்டு, ஏதோ சில பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டு, அதே விதமான வாழ்க்கை, அதே விதமான ஒரு மறுரூபமாகாத வாழ்க்கை எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. அதே உலக கவலை,
அதே இப்படியா அப்படியாங்கிறது. ஐயோ ஆண்டவரே, மன்னித்தரலும். எங்களை போஷிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவளை யார் உடுத்து வருது? ஆண்டவரே, உலகத்துக்காக கவலைப்படுகிறதுனால் ஒரு மூலத்தை நாங்கள் கூட்ட முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கும். இந்த செய்தியை வெளியே கேட்டுக்கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் பேசும் ஆண்டவரே. சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை வெற்றிவிடாதிரும். சிந்திக்கிற ஆவிக்குரிய சிந்திக்கிற திறனை இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. எங்களை சுற்றி எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஒவ்வொரு நாளும் மறைந்து கொண்டிருக்க, அவளுக்காக ஒரு வேலை அவருடைய இரத்தப்பொழி உன்னுடைய கரத்தில் கேட்பேன் என்று சொல்லும் பொழுது, அவளுக்காக எங்களுடைய கரங்களில் இரத்தப்பொழியை ஆண்டவரே நாங்கள் கரைபிடிந்தவர்களாய் காணப்பட வேண்டாம். எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. இந்த இடத்துல வருகிற ஒரு சகோதரி விதமாக சாந்தி இந்த சபை விதமாக மாற்றும் ஆண்டவரே. உம்மாலை மாத்திரமே மாற்றக்கூடும் ஆண்டவரே. மரித்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலையில் எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆத்தும பாரமில்லாத நிலை, நம்முடைய அன்பை குறித்த உண்மையான உணர்வற்ற நிலை, இந்த உலகத்துக்காக ஆண்டவரே இரண்டு எஜமானுக்கு எவ்வளோ காலம் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டே வாழக்கூடிய மக்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. ஒரே சிந்தை, ஒரே மனது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள். மற்ற எல்லா மக்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள்? உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்துக்கு பிரியமாக இருக்க, உலகத்து மக்களினால் மதிக்கப்பட, உலகத்தினுடைய பெருமைக்கும் ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மன்னியும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும், இரக்கத்தை தந்து வழி நடத்தி நேர்ந்த காலங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவேற்றி விடாதிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் நம் ஓரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.